அண்மைச் செய்தி சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 53வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புனித ஆரோக்கிய மாதா கொடியேற்றம். இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். புனித ஆரோக்கிய மாதா கொடியேற்ற விழா கொண்டாட்டம் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். புனித ஆரோக்கிய மாதா கொடியேற்ற விழா கொண்டாட்டம் தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு புனித ஆரோக்கிய மாதா கொடியேற்றம், தேர்பவனி மற்றும் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற இருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடியேற்ற விழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுந்தரம். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சுந்தரம், புனித ஆரோக்கிய மாதா கொடியேற்ற விழா தொடர்பான விரிவான விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகமா. அதாவது சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு திருவிழாவானது தற்போது இன்று தொடங்கி நடைபெற இருக்கிறது. அதற்காக உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான பக்தர்கள் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருத்தலமானது கடந்த 1972ஆம் ஆண்டு பேராயர் பி.டி. அருளப்பா அவர்களால் தொடங்கப்பட்ட திருத்தலமாகும். தற்போது உலக புகழ்பெற்ற இந்த புனித தலமாக இந்த தலம் விளங்குகிறது. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த ஆண்டுகளை காண்பதற்கு உலகம் முழுவதும் இருந்த பக்தர்கள், இந்த ஆயிரக்கணக்கானவர் இங்கு மாதாவை தரிசித்து செல்வார்கள். ஒவ்வொரு ஆண்டும் விழாவை முன்னிட்டு இங்கு பல்வேறு திருப்பலி உள்ளிட்ட சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். இன்று மாலை சுமார் 5:45 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய கொடியேற்றத்துடன் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாதா அன்னை வேளாங்கண்ணியோட கொடியேற்றமானது முதலாவதாக தேர்பவனி, அதாவது இங்கிருந்து இருக்கக்கூடிய மாதாவிலிருந்து அந்த ஒரு ஊர்வலமாக தேர்பவனியானது எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் அந்த ஆலயத்துக்கு வரும்போது கொடியேற்றம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். இந்த திருத்தலத்துக்குரிய அந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக தற்போது தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வருவர்கள், சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அனைவரும் எந்தவித சிரமமின்றி வந்து செல்வதற்காக காவல்துறை சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆலயத்தை சார்ந்த நிர்வாகத்தினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அங்கங்கே அதை உயர்த்த கண்காணிப்பு கோபுரங்களும் இங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவர் கண்காணிப்பதை, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக சிசிடிவி உள்ளிட்ட கண்காணிப்பு பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு அந்த ஆலயத்து முழுவதும் மட்டுமல்லாமல் அந்த இருக்கக்கூடிய சாலைகளிலும் பாதுகாப்பு பணிகள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வந்து செல்வதற்கு பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய அவர்களுக்கு நீர், அதாவது குடிநீர் கட்டாயம் தேவைப்படும் அந்த பட்சத்தில் அங்கங்கே ஒவ்வொரு இடங்களில் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ வசதியும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக எமர்ஜென்சி தேவையான ஏற்படும் அந்த நேரத்தில் மருத்துவர்களை அணுகலாம் என்றும் அந்த நேரத்திற்காக உதவுவதற்காக அதாவது தேவாலயத்தில் நிர்வாகத்தினரும் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தற்போது இந்த 5:45 மணிக்கு நடைபெற இருக்கும் கொடியேற்றத்தை காண்பதற்காக தொடர்ந்து பக்தர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த கொடியேற்றம் தொடர்பாக மயிலை மறைமாவட்ட மேதகு பேராயர் ராஜா அந்தோணிசாமி என்பவர் தற்போது இந்த செய்தியாளர்கள் கணித்து வருகிறார். தொடர்ந்து அவங்களுக்கு இங்கு என்னென்ன நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வையும் தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வை காண்பதற்காக அந்த கூட்டத்தை பார்க்கும்போது முழுவதுமாக பக்தர்கள் அந்த மாதாவை தரிசிப்பதற்காக எல்லா இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சியும் நாம் காண முடியும். தொடர்ச்சியாக இவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது தொடர்ந்து சரியாக 5:45 மணி அளவுக்கு கொடியேற்றத்துடன் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.